வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து நடத்தும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ராயபுரம். இந்த தொகுதி 2011 வரை தமிழ்நாட்டின் முதல் தொகுதியாக இருந்தது. தற்பொழுது 2011 கும்மிடிப்பூண்டி பிரிக்கப்பட்டு அது தமிழ்நாட்டின் முதல் தொகுதியாக ஆக்கப்பட்டுள்ளது. ராயபுரம் தொகுதி சென்னையின் ஒரு முக்கிய பகுதியாகும். இந்த தொகுதியில் திமுக மற்றும் அதிமுக மாறி மாறி வெற்றி பெற்றுள்ளன. திமுக 7 முறையும் அதிமுக 5 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 2021 தேர்தலில் திமுக மூர்த்தி வெற்றி பெற்றுள்ளார். இதற்கு முன் அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இங்கு 4 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றுள்ளார். அவரை இந்த தேர்தலில் திமுக வென்று அவரது வெற்றியை தடை செய்துள்ளது. கடந்த 2021 தேர்தலில் திமுகவை சேர்ந்த மூர்த்தி 64,424 வாக்குகளை வாங்கி சதவீத அடிப்படையில் 53.56%, அஇஅதிமுக ஜெயக்குமார் 36,645 வாக்குகளை வாங்கி சதவீத அடிப்படையில் 30.46%, மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த குணசேகரன் 3வது இடத்தில் 8,166.679 வாக்குகளை பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கமலி 4ஆம் இடத்தை பிடித்துள்ளார். அவர் 7,953 சதவீத அடிப்படையில் 6.61 வாக்குகளை வாங்கியுள்ளார். அமமுகவை சேர்ந்த ராமஜெயம் 1,128 சதவீத அடிப்படையில் 0.94 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டுக்கு கிடைத்த வாக்குகள் 901. இந்த தொகுதியில் அதிமுகவிடமிருந்து திமுக டிரான்ஸ்ஃபர் ஆன ஓட்டுகள் 8.35% ஆகும். வெற்றி வாக்கு வேறுபாடு 27,779 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த ராயபுரம் தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 1,78,693. அதில் ஆண்கள் 87,772, பெண்கள் 90,921. மொத்த வாக்குகள் 2021 பதிவானவை 1,20,290, 67.8%. நோட்டுக்கு கிடைத்த வாக்குகள் 901, 0.5%. தற்பொழுது ராயபுரம் தொகுதியின் 2026 தேர்தல் கருத்து கணிப்பை பார்க்கலாம். இதில் முதல் இடத்தில் இருப்பது அதிமுக 39% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. 2ஆம் இடத்தில் இருப்பது திமுக, இது 32% ஆதரவை பெற்றுள்ளது. 3ஆம் இடத்தில் தமிழக வெற்றி கழகம், இது 3ஆம் இடத்தில் உள்ளது. 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி மற்றும் இதர கட்சிகள் 4% ஆதரவுடன் உள்ளன. இந்த தொகுதியை பொறுத்தவரை ஜெயக்குமாரின் கை எப்பொழுதுமே ஓங்கி உள்ளது தொகுதி. இந்த தொகுதியில் தற்போதும் அவருக்கான செல்வாக்கு குறையவில்லை. அவருக்கான செல்வாக்கு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அவர் பதவியில் இல்லாவிட்டாலும் இந்த ஏரியா மக்களுக்கான பிரச்சனைகளில் அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார். ஸோ அது அவருடைய ப்ரெசன்ஸ் இன்னும் இந்த தொகுதியில் தக்க வைத்து கொண்டு தான் இருக்கின்றார். ஸோ அதனால் இந்த முறை அவருக்கான வாய்ப்பு இங்கு அதிகமாகவே உள்ளது. தொடர்ந்து மற்றொரு தொகுதி விவரங்களை அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். எங்கள் சேனலை தொடர்ந்து பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம்.